Hello, civil engineering aspirant. Welcome back to PVK AA series. Effective width of the flange T beam. ஏன்னா நமக்கு L beam னு ஒரு கொஸ்டின்ஸும் இருக்கு. T beam அதை மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும். ஓகே. சோ மேல உள்ள பாருங்க, இது கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்த்தாலே புரியுது. இது நம்ம கொஸ்டின்ஸ். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே. அதனால வந்து பார்த்தோம்னா ஷார்ட்கட். நீங்க குயிக்கா மெமரி பண்ணிக்கிறதுக்கான 616 ரூல் அப்படின்ற நம்ம வந்து வச்சிரும். ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, ஆர்சிசி பீம்ல வித் ஸ்லாப்ல நமக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே. ரெயின்போர்ட்ஸ் கான்கிரீட்ல ஸ்லாப் வந்து கொடுக்குறோம். அதுல பாருங்க டி செக்ஷன் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப இதுல இருந்து பாருங்க, இது உங்களுக்கு டி செக்ஷனா, அந்த ஸ்லாப்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் டி செக்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்ப இது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா பிரெத் ஆஃப் த பிளான்ச், இது டெப்த் ஆஃப் த பிளான்ச், இது வந்து பிரெத் ஆஃப் த வெப். அனபிள் த லோட் ஃபிளிங் த ஆக்டிங் ஆன் கம்ப்ரஷன். எல்லா லோடுமே இந்த இடத்துல கம்ப்ரஷன் தான் ஆக்ட் ஆகும். இதுல நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே. சோ இதுல நம்ம என்ன எடுக்கணும்னா வித் ஆஃப் த கான்செப்ட், அதோட வித் எஃபெக்டோட வித்தோட கான்செப்ட் எடுக்கிறோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இதுதான் உங்களுக்கு வந்து டி பீம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதே கான்செப்ட் நீங்க வருது, கான்செப்டை மாத்துறாங்க. ஓகே. என்னன்னா எஃபெக்டிவ் வித் ஆஃப் தி கான்செப்ட்ல கொண்டு வராங்க. இந்த உங்களுக்கு கலர் பண்ணிடுறாங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் வித். அதுல இருந்து 3 பார்ட் நமக்கு வந்து பிரியும். ஓகே. சோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் பிரெத் ஆஃப் த பிளான்ச் இருக்கிறது. ஏன்னா இது வந்து வெப்புக்கு நேரம் தானே இருக்கு, அதான் பிரெத் ஆஃப் த வெப் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். அப்ப இது L0/6 அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்துடும். 6TF அப்படின்ற பாத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் த பிளான்ச் 6 டைமுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 பார்ட்டை பிரிக்கிறதா நமக்கு வந்து ஆன்சரே. சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து டி பீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நீங்க மறைச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து எல் பீம் அப்படின்ற நம்ம கன்சிடர் ஆயிரும். அதுக்கான ஃபார்முலாஸ் தான் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு பாருங்க, பிளான்ச்சோட வித்து பாருங்க, அதே கான்செப்ட்ல இதுலயே வருது. அப்ப டோட்டலா நீங்க இதை கன்வே பண்ணி பாத்தீங்கன்னா இது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா BF பிரெத் ஆஃப் த பிளான்ச் அதான் PF கொடுத்துருப்பாங்க, எஃபெக்டிவ் வித் ஆஃப் த பிளான்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, பிளஸ் L0/6 BW 6TF அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா L0/6னா கீழே 6 மைனஸ் ஒரு பிரெத் ஆஃப் த வெப், அதுக்கப்புறம் 6 டைம்ஸ், அதான் 65616 ரூல். இது வந்து ஷார்ட் கட், இது வந்து டி பீம். ஓகே. ரொம்ப முக்கியமானது, இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இதோட விசுவலைசேஷனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த கான்செப்ட்ல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் எதெல்லாம் அப்ளிகேஷன் ஆகும்னா பில்டிங் ஃப்ரேம்ல அப்ளிகேஷன் ஆகும், பிரிட்ஜ் ஆஃப் தி டெக் அந்த இதுல அப்ளை ஆகும், கன்யூஸ் ஸ்லாப் பீமோட மொத்தமா ஓல்டு ஸ்லாப்ல நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஆகும். ஓகே. சோ இதுக்கு பாருங்க, கீழே அனிமேஷன் விசுவலைசேஷன் ஃப்ளோ அதே தான் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 6 ரூல் நமக்கு கிடைச்சிருக்கிறது 61 ரூல் தான். கிளாஸஸ் 23ல IS 456ல இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இதுல பாருங்களேன், நார்மல் ஜெனரல் பாத்தீங்கன்னா டி பீம்ல பாத்தீங்கன்னா 6+TF நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. பிளஸ் எல் பீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 இங்க 3 வந்துடும். ஓகே. சோ இந்த கான்செப்ட் அடுத்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்கலாம். இதே பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் பீம்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டி பீம் பாருங்க, உங்களுக்கு L0/4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. எல் பீம் பாத்தீங்கன்னா 0.5 கொடுத்துருவாங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 456 23 கிளாஸஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எஃபெக்டிவ் வித் ஆஃப் பிளான்ச். அப்ப நம்ம கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் வித் ஆஃப் பிளான்ச் டி பீம், நம்ம ஆன்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா. அப்ப பிரெத் ஆஃப் த பிளான்ச் 6, இங்க 6. ஓகே. அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து டி பீம், இது வந்து உங்களுக்கு வந்து எல் பீம் நம்ம வந்து பாத்துருவோம். ஓகே. சோ அப்ப ஆன்சர் படி நமக்கு வந்து இதுதான் ஆன்சர். சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.